ஆனால் அந்த வசனம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வேலை செய்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். யார் வாழ்க்கையிலுமே நடக்காதது போல, அதனுடைய சிம்டம்ஸ் கூட தெரியாதது போல இருக்குதுல்ல. நான் சொல்கிறேன், இந்த வசனம் வந்துட்டு ஒரு அப்டேட். என்னதுங்க? அப்டேட். மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் இல்லைன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. அதுவே சொல்லும், ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லும். ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட்னு கொடுத்த உடனே அந்த 50 MB 30 MB அப்டேட் ஆகி முடிச்ச உடனே அந்த ஆப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் கடவுளுடைய வார்த்தைன்றது என்னன்னாக்கா அப்டேட். நீங்களாம் யாருனாக்க ஒரு மொபைல் ஃபோன் போல தேவனுடைய பார்வையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அப்டேட் தேவை. உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு தேவன் கொண்டு போக வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க எடுத்து விசுவாசித்து வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது நீங்க அப்டேட் ஆகுறீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வாரமும் இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். யாரு அப்டேட் ஆகுறாங்களோ அவங்கள தான் தேவன் அப்கிரேட் பண்ணுவார். அப்டேட் ஆகுறவங்களுக்கு தான் தேவன் அப்கிரேட் வைத்திருக்கிறார். புதுப்பித்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் தேவன் மேன்மையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேத்துக்கு மேன்மைப்படணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், மேலே வரணும், பல காரியங்களை செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த ஆசையை அடைவதற்கான சில வழிமுறைகளை தேவன் சொல்லியிருக்கிறார். அதுதான் என்னன்னாக்க அறிக்கை. கடவுளுடைய வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும், வாயை திறந்து சொல்லணும். அதனால தான் அவங்களை சொல்ல வைக்கிறேன். நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அப்டேட் ஆகுறீங்க. நீங்கள் அப்டேட் ஆகும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட காரியங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் மிக சிறப்பாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். வார்த்தைகளை போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்திமான் புத்திமான் அப்படின்ற 2 வார்த்தைகளுடைய காரியங்களை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். யோசுவா கிட்ட கடவுள் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, ஆமா, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது பக்திமான்னு சொல்லல, புத்திமானாய் நடந்து கொள்வான்னு சொன்னார். பக்திமானுக்கும் புத்திமானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, பக்திமான் தான் யார் என்பதை காட்டிக் கொள்ளுவான். புத்திமான் தனக்குள் இருக்கிற தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பரிசேயர்கள், ஆசாரியர்கள் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னாக்க, ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடை, ஒரு அலங்காரம், நட, பேச்சு, தோரணை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க மட்டும்தான் கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க, அவங்க தான் மேலானவங்க, அவங்க தான் சுத்தமானவங்க, பரிசுத்தமானவங்க, அவங்க தான் கடவுள்கிட்ட நெருங்கி இருக்கிறவங்கன்ற ஒரு அப்பியரன்ஸை காட்டக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா இயேசு பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலும் வேறுபட்டவர். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ, அவங்க பேசுற பேச்சோ, அவங்க படி நடக்கவோ எதுவுமே செய்யல. ஆனால் இயேசு புத்திமானாய் விளங்கினார். பரிசேயர்களும் ஆசாரியர்களும் பக்திமானாய் தன்னை காண்பித்துக் கொண்டார்கள். ஆனா கடவுள் சொல்றாரு, கடவுள் பக்திமான்களை விரும்புகிறது இல்லை, புத்திமான்களை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, நான் கடவுளுக்காக எவ்வளவு பக்தியா இருக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கிறவன கடவுள் ஒரு நாள் திரும்பி கூட பார்க்கவே மாட்டார். 2 பேர் ஜெபிக்கும்படி ஆலயத்துக்கு போனாங்க. யார் யாருங்க? பரிசேயன், ஆயக்காரன் 2 பேர் போனாங்க. பரிசேயன் யார் அப்படின்னாக்கா எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவன். ஆயக்காரன் யாருங்க? எல்லாத்துலயும் ஆப்போசிட்டா இருக்கிறவன். 2 பேர் ஜெபிக்க போறாங்க. ஒருத்தன் போய் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது சொல்றான், நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் எல்லாத்துலயும் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ரொம்ப நியாயமா இருக்கிறேன் கர்த்தாவே. அது மாத்திரம் இல்ல, வெளியே நிக்கிறானே, அவனை போல நான் இல்லாததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினான். ஒருத்தன் வெளியில நின்று தன் தலையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்னு சொன்னான். உள்ள பக்திமானா உள்ள போய் வேஸ்டா வெளியில வந்தான். வெளியில இருந்தாலும் புத்திமானாக இருந்து தேவனுக்கு அருகில் சென்றான். ஹல்லேலூயா. அதனால பக்திமான்களை தேவன் விரும்புகிறதே கிடையாது, புத்திமான்களை தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. புத்திமான் அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? த சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்றாங்க. புத்திமான்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சக்ஸஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சார் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் சார், ஆனால் செய்கிற விஷயத்தில் எனக்கு சக்ஸஸ் வரல, எனக்கு வந்துட்டு அது ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னாக்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கடவுளை விட்டு தூரமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் கடவுளை கிட்ட நெருங்குறீங்களோ அப்போ சக்ஸஸ்ன்றது தண்ணிப்பட்ட பாடாக மாறிடும். ஹல்லேலூயா. எப்படி மாறிடும்? தண்ணிப்பட்ட பாடாக மாறிடும். இந்த சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாகவே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யோசேப்பு சக்சஸ்ஃபுல் பர்சன்,
யாக்கோபு சக்சஸ்ஃபுல் பர்சன், ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, தானியேல், இவங்கெல்லாம் அவ்வளோ சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸா எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தாக்க ஒண்ணே ஒன்று நல்லா கண்டுபிடிக்கலாம், அவங்க தேவனோடு இருந்தாங்க. ஹalleluya. நீங்க கடவுளோடு நெருங்க நெருங்க, கடவுள்கிட்ட இணைய இணைய உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில உங்களிடத்தில் கர்த்தர் இடைப்படுவாராக. வசனத்தை வாசித்து கடந்து போகலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், ம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென். ஹalleluya. நம்மளாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு செய்தி முடிச்சோன்னு சொல்லுவோம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட சர்ச்சில் என்னுடைய பாஸ்டர் சாமுவேல் ஐயா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு, 2 வசனம் மட்டும் வாசிக்கக்கூடாது, 6 வசனம் வரைக்கும் சொல்லி முடிக்கணும். 7 வசனம் தம்பி, 6 வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார், இது வரைக்கும் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த 6 வசனங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமான காரியங்கள் இருக்குது. ஸோ நம்ம அந்த 5வது வசனத்தை தான் நம்ம தியானம் பண்ணுறோம் இன்றைக்கு. என்னன்னாக்க, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்குது, யுவர் லைஃப் ஸ்பேன் வில் பி ஈக்குவல் டு ஈகிள். ஈக்குவல் டு ஈகிள். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை கர்த்தர் திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறார். பாருங்க, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழணும், சக்சஸ்ஃபுல்லா வாழணும், நல்லா இருக்கணும், கடவுளுக்காக காரியங்களை செய்யணும் அப்படின்னாக்க, அவனுக்கு கடவுளோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கும் பொழுது மாத்திரமே அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மனிதனா இருப்பான். ஹல்லேலூயா. வேதத்தில் எடுத்து பாருங்க, அநேக தேவ மனுஷர்கள் தேவனோடு கூட இருந்தபடினாலதான் ஒரு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சிறப்பான ஒரு சமுதாய வாழ்க்கை, ஒரு சிறப்பான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, சிறப்பான ஒரு தேவனோடு ஒரு வாழ்க்கை, இப்படி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து காண்பித்திருக்கிறாங்க. அவங்க எழுதின காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம வேதமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் படிக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்னாக்க, நம்ம இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி தேவனுக்காய் வாழக்கூடியவர்களாக தேவன் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. போன வாரம் இந்த வசனத்திலிருந்து நான் பேச ஆரம்பித்தேன். இந்த புதிய வருஷத்தில் புதிய காரியங்களை பிரசங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்படும் பொழுது இந்த கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அந்த கழுகு குறித்து ஏன் தேவன் அவ்வளோ பர்ஃபெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு? அந்த கழுகுனுடைய தன்மை என்ன? ஏன் அந்த கழுகை தேவன் பாயிண்ட் அவுட் பண்ணி மென்ஷன் பண்ணி சொன்னார்? அதை குறிச்சுலாம் போன வாரம் உங்களிடத்துல பேசினேன். பேசும்பொழுது 5 காரியங்களை சொன்னேன். கழுகுனுடைய 5 குணாதிசயங்கள். முதலாவது, அது உயரத்தில் பறக்கும். ஹல்லேலூயா. 2வது, கூர்மையான பார்க்கும் திறன் கொண்டது. 3வது, உயிருள்ள இரையை உண்ண கூடியது. 4வது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உயரமா பறக்க பார்க்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீடா பறக்க பார்க்கும், இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டியா சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்கும். 5வது, மாற்றத்தை அனுபவிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா பறவைகளுமே மரணம் நெருங்குவதை அறிந்து மரணத்திற்கு ஆயத்தப்படும். கழுகு மாத்திரமே மரணம் நெருங்குவதை அறிந்து மறுபிறப்படைவதற்கு ஆயத்தப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த பறவைகளுக்கெல்லாம் மரணத்தை குறித்து தெரிஞ்சிருமா முன்னாடியே? சில மிருகங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருமா நம்ம சாக போறோம்ட்டு? அப்படி என்ன பண்ணுனாக்க, சாக போறோம்னு தெரிஞ்சோடனே அதுக்கான ஆயத்தம் ஆயிடுமா. தனிமையான இடத்த நாடி போயிட்டு, யார் இல்லாத இடத்துல போயிட்டு, தனிமையா உயரமான இடத்துல, இல்லை காடுகளுக்குள்ள, மலைகளுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு தான் மறிக்க போடுறது அறிஞ்சோன்னே அங்கே போய் மறிச்சிருமா. அதோட மறிச்சு அப்படியே முடிஞ்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் அந்த கழுகுக்கு மாத்திரம் தான் சாக போறோம்னு தெரிஞ்ச உடனே பறந்து போய் ஒரு மலை உச்சியில ஒரு மறைவான இடத்துல உட்கார்ந்து கொண்டு அது என்ன பண்ணுனாக்கா, தன்னுடைய சிறகுகளை எல்லாம் பிச்சு எடுத்துட்டு, இறகுகளை எல்லாம் பிச்சு எடுத்துட்டு, தன்னுடைய மூக்கு தான் அதுக்கு பெரிய சக்தி, அதையே பாறையில தட்டி 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 உடைக்குமா. உடைச்சு அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு தேய்ச்சி எடுத்துருமா. எடுத்துட்டு அந்த இடத்துல காத்திருக்குமா. காத்திருக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்க, மறுபடியுமாய் அதனுடைய மூக்கு வளர ஆரம்பிக்குமாம், அதனுடைய நகங்கள் வளர ஆரம்பிக்குமாம், அதனுடைய இறகுகள் வளர ஆரம்பிக்குமா. வளர ஆரம்பிக்கும் பொழுது அது மறுபடியுமாய் இன்னும் 30-40 ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த சக்தியோடு கூட மறுபடியுமாய் புறப்பட்டு இந்த பூமியில கடந்து வரக்கூடியதாக இருக்கிறதாம். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் கடவுள் பார்க்கிறாரு. இதெல்லாம் கடவுள் தான் அதுக்குள்ள வச்சாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்ப கடவுள் தான் ஒவ்வொரு பறவைகளையும், மிருகங்களையும், மனுஷங்களையும் எல்லாத்தையும் தேவன் படைத்தாரு. படைக்கும் பொழுது வந்துட்டு ஏனோ தானோன்னு படைக்கல. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு தன்மையை வைத்து தான் படைத்தாரு. காக்காவா, அதுக்கு இப்படிப்பட்ட தன்மை இருக்கணும். புறாவா, அதுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கணும்.
கழுகா, அதுக்கு இப்படிப்பட்ட குண லட்சணங்கள் இருக்கணும். இது எல்லாம் யோசித்து டிசைன் பண்ணி, அதான் சொல்றாங்க அவர் சர்வ ஞானி. ஹalleluya. சர்வ ஞானி நம்மளுடைய தேவன். அவர் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் ஒவ்வொரு தன்மையை வைத்து படைக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. கடல்ல அவ்வளோ மீன்கள் இருக்குது. ஒவ்வொரு மீன்களையும் ஒவ்வொரு டிசைன்ல படைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேனை கொடுத்திருக்கிறாரு. அதற்கு வேண்டிய ஆகார தன்மையை கொடுத்திருக்கிறாரு. அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. சில மீன்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு சில சக்தி கொடுத்துக்கிறாரு கடவுள், ஆற்றல். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு போய்கிட்டே இருக்குமா, டக்குன்னு மறையக்கூடிய ஆற்றல். அப்படின்னா தண்ணியில போய்கிட்டே இருந்து டக்குன்னு அந்த மண்ணுக்கு அடியில போறது, இல்ல இலைகளுக்குள்ள போய் மறைந்து கொள்ளுறது. பச்சோந்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பண்ணுங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு ஆற்றலையும் தன்மையும் வைத்து கடவுள் படைத்திருக்கிறாராம். ஆனால் இந்த மனிதனை படைக்கும் பொழுது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஆற்றலை கொடுத்த தேவன் மனிதனை படைக்கும் பொழுது மாத்திரம் தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டுதான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை காட்டிலும் நீங்கள் சிறப்பானவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப கழுகை பார்க்கும் பொழுது கழுகுக்குள்ள 5 குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, அது அதிக உயரத்தில் பறக்கும், கூர்மையான பார்க்கும் திறன் கொண்டது, உயிருள்ள இரையை மாத்திரம் புசிக்கும், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும், மாற்றத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை அதுக்குள்ள வச்சது யாருங்க? தேவன். இந்த தேவன் இதுக்குள்ள வச்சபடினாலதான் மனுஷனிடத்துல சொல்றாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். நிறைய பேத்துக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை. ஐயா இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் ஆசையா, என்ன பண்ண போறீங்க? இல்லையா, கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்தாக்க கொஞ்சம் நல்லா சந்தோஷத்தை அனுபவிப்பேன். நல்லா சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக கடவுள் நல்ல நாட்களை கொடுக்கறது கிடையாது. அவர் கொடுக்கக்கூடிய நாட்களை எவன் பிரயோஜனமாய் அதை ஒவ்வொரு நாளும் செய்கிறான் என்பதை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். பைபிள்ல ஒருத்தருக்கு 15 வருஷத்தை தேவன் கூட்டி கொடுத்தா, யாருன்னு சொல்லுங்களேன். யாருங்க? ஆமா, எசேக்கியா ராஜா. கடவுள் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்றாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் பிழைக்க மாட்டான், செத்துருவான், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல்லுன்றார். ஏசாயா தீர்க்கதரிசி வேகமா வர்றாரு, ராஜா பார்த்து சொல்றாரு, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு போயிட்டான். அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி, எசேக்கியா ராஜா பார்க்கிறான், ஐயோ இந்த மாதிரி கடவுளே சொல்லிட்டான்னு என்ன அர்த்தம் சொல்லிட்டு சுவர் புறமாக திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி மிகவும் அழுதான் என்று போட்டிருக்கிறது. அவன் அழுகும் பொழுது அந்த தேவன் பார்க்கிறாரு, என்னடா அவன் சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறான், இப்படி இவ்வளோ கண்ணீர் விட்டான்னு சொல்லிட்டு கடவுள் அவனோட லைஃப்பை பார்க்கிறாரு. அவன் என்னெல்லாம் கடவுளுக்காக செஞ்சான், என்னெல்லாம் செஞ்சான்றதை பார்த்துட்டு வெளியில போன ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நில்லுப்பான்றாரு. ஆண்டவரே, நீங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்லிட்டாண்டவரே, திருப்பி உள்ள போன்றாரு. திருப்பி உள்ள வரான். தேவன், ஏசாயா, எசேக்கியா 3 பேர் நிக்கிறாங்க. தேவன் இங்க இருந்து ஏசாயாட்ட பேசுறாரு. ஏசாயா யார்கிட்ட பேசுறாரு? எசேக்கியா ராஜா கிட்ட பேசுறாரு. கடவுள் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன்னு சொல்ற அப்படின்றாரு. ஏசாயா அப்படியே பாக்குறாரு, இப்பதான் முடிஞ்சு போச்சுன்னாரு, மறுபடியும் துவங்குறாரு. இந்த கடவுள் எப்படிப்பட்டவனாக்க, ஒவ்வொரு துவக்கத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் ஒவ்வொரு முடிவிலும் தேவன் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எங்கெல்லாம் முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனுஷனுடைய பார்வையில தான் முடிவு. தேவனுடைய பார்வையில் அது துவக்கமாக இருக்குது. எசேக்கியா ராஜாவுடைய லைஃப் முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. அவனுடைய ஜெபம், அந்த தேவனை நோக்கி பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள், உண்மையுள்ள, உணர்வுள்ள, அர்த்தம் பொதிந்த அந்த வார்த்தைகளை அவன் சொல்லும் பொழுது தேவன் அவனுக்கு 15 வருடங்களை அவன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும்படியாய் தேவன் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுக்கிறாரு. அந்த 15 வருஷமும் அவன் ஒவ்வொரு நொடியும் தன் தேவனுக்காக அவன் வாழும்படியான கிருபையை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு ரொம்ப நாள் உயிர் வாழணும் ஆசை? அந்த 2 வாலிப பசங்களுக்கு என்னப்பா கை பாதியில் நிக்குது? ரொம்ப நாள் உயிர் வாழணும். ஏன் உயிர் வாழணும்? நீங்க ஒரு நாள் உயிர் வாழ்ந்தா கூட கடவுளுக்கு பிரியமானதை செய்வீங்க. ஆமாவா இல்லைங்களா? உலகத்தான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் தனக்கு 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 தனக்குன்னு தனக்காகவே சேர்த்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவு சேர்க்கிறான்னு தெரியாது, எவ்வளவு சேர்த்துருக்கிறோன்னு தெரியாது, அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஆனா கடவுளுடைய பிள்ளைங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தா கூட கடவுளை பாடி, கடவுளை துதிச்சு, கடவுளை ஆராதிச்சு, கடவுளுடைய வார்த்தை மற்றவங்க சொல்லி தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப
வாழ வயது போல் ஆகிறது. இந்த 5 காரியங்களை குறித்து நான் அடுத்த வாரங்களில் நான் பேச போகிறேன். இன்றைக்கு முதல் ஒரு காரியத்தை பேச போகிறேன். என்னன்னாக்க, கழுகு அதிக உயரத்திலே பறக்கும் தன்மையை தேவன் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கழுகு எங்க பறக்குங்க? அதிக, ஆமா, மேகங்களுக்கு கீழாய் பறப்பது காகம், மேகங்களுக்கு மேலாய் பறப்பதே கழுகு. காக்காலாம் பார்த்தீங்கன்னாக்கா மேகத்துக்கு கீழே மட்டும் தான் பறக்குமா, மேகத்துக்கு மேலே போகாதான். ஏன்னாக்கா அதுக்கு மேலே காற்றினுடைய தன்மை வேறு விதமாக இருக்கும், காக்கா நல்லா சுவாசிக்க முடியாது. ஆனால் கழுகு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாகவே மேகத்துக்கு கீழே பறக்கவே பறக்காது, மேகத்துக்கு மேலே தான் பறக்கும். ஏன்னாக்கா அதுக்கு இன்னொரு ஆற்றல்னாக்க, எப்படிப்பட்ட காற்றினுடைய தன்மை இருந்தாலும் அது உள்வாங்கி அது வெளிவிடக்கூடிய ஆற்றலை, த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாசிக்கும் தன்மையை தேவன் கழுகுக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறாராம். அதிகமாய் கொடுத்தபடினால அது எப்பயுமே உயரமாய் பறக்கத்தான் விரும்புமா. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் அந்த கழுகவே தேவன் படைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ரோட்ல போகும்போது கழுகு பறக்கிறத பார்த்துருக்கிறீங்க? பாருங்க, ஒருத்தர் 2 3 பேர், அவ்வளவுதான். இந்த சின்ன பசங்கன்னா கழுகுலாம் எங்கேயா பார்க்கறது, காக்கா தான் பார்க்குறோம். காக்காலாம் மேகத்துக்கு கீழே தான் பறக்கும். அதனால தான் நீங்கள் ஈஸியாக பார்த்துறீங்க. கழுகு மேகங்களுக்கு மேலாக தான் பறக்கும். எனக்கு அதோட தன்மை நேச்சரே அப்படிதான். அது கீழே இருக்காது, அது எப்பவுமே மேலே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்றால், கழுகு எப்படி உயர்வாய் பறக்கிறதோ அப்படியே உயர்வாய் நீங்கள் இருக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கணும்? நீங்க உயர்வாய் இருக்கணும். கழுகை போல உயர்ந்த இடத்துல இருக்கணும். கழுகை போல உயர்வாய் பறக்கணும். நீங்கள் பறக்கக்கூடிய விதத்திலே தான் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் தவக்கக்கூடியவங்களாக, நடக்கக்கூடியவங்களாக, தடுமாறக்கூடியவர்களாக இல்ல, தேவன் உங்களை பறக்கக்கூடியவர்களாக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, கழுகு உயரமாய் பறக்கும் தன்மை கழுகுக்குள்ள இருக்குதான். ஒரு வசனத்தை வாசிங்க, அதுல இருந்து அப்படியே கடந்து போகலாம். உபாகமம் 28:14. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷகல பரி பரி பரி. நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த 28ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்க ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறிக்கக்கூடிய வசனங்கள். 14 வசனங்கள் ஆசீர்வாதத்தையும், மித்த இருக்கக்கூடிய 56 வசனங்கள் எதை குறிக்குதுனாக்க சாபத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 2 காரியங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை 14வது வசனம் போட்டிருக்கு, கடைசி வார்த்தை, நீ கீழாகாமல், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்போ ஆங்கிலத்தில் எடுத்து வாசிச்சு பார்த்தா எப்படி போட்டிருக்குனாக்க, யூ ஷால் பி அபவ், யூ ஷால் நாட் பினித். யூ ஷால் பி அபவ் அப்படின்னாக்க, நீ மேல மாத்திரம்தான் இருப்ப, நீ கீழே இருக்க மாட்ட. சார் என்ன சார் இது, நான் ஏன் மேல இருக்கணும், நான் ஏன் கீழே இருக்க கூடாது? நீங்கள் கீழே இருக்கும்படியாய் தேவன் உங்களை படைக்கவில்லை. நீங்கள் எப்பொழுதும், எல்லா நேரத்திலும், எல்லா இடங்களிலும் நீங்கள் மேலே இருக்கும்படியாகத்தான் தேவன் உங்களை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாரு, உங்களை கமாண்ட் பண்ணியிருக்கிறாரு, உங்களை அப்டேட் பண்ணியிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு, உங்களை அபிஷேகித்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட காரியங்கள்னாக்க, நீங்க கீழே இருக்க மாட்டீங்க, நீங்க மேலே தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்ம மேல வரும் பொழுது அது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அது நமக்காய் கொடுக்கப்படுகிற அபிஷேகமும் கூட. சில பேர் வேத வசனத்தை படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறாங்க அப்படின்னாக்க, வசனமா படிக்கிறாங்க. இதை வசனமா படிக்க கூடாது, இதை வாக்கு தத்தமா படிக்கணும். வாக்கு தத்தமாக நீங்கள் இதை படிக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும், அது உங்கள் மேல் தேவன் கொடுக்கக்கூடிய அபிஷேகமாகவும் மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வாசனத்தை படிக்கிறீங்கன்னாக்கா, படிக்கும் பொழுது உங்களை தலைமையில நீங்களே கை வச்சுக்கணும். கை வச்சு சொல்லணும், நான் கீழாகாமல் நான் மேலாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் வாளாய் இராமல் நான் தலையாய் இருப்பேன் என்று தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடினால், அந்த அபிஷேகம் என் மேல் இருக்கிறபடினால் நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேலே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில பேர்த்துக்கு மேலே போறணும், மேலே இருக்கணும், உயர்வா இருக்கணும், பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்ற மனநிலையே வரமாட்டேங்குது. பாருங்களேன், எண்ணமே கிடையாது. ஒரு பையன் போய் பாஸ்டர்கிட்ட சொன்னா, பாஸ்டர் எனக்கா செவ் பண்ணுங்க பாஸ்டர். சொல்லுப்பா என்ன ஆகணும்? நான் டாக்டர் ஆகணும். அந்த பாஸ்டர் சொன்னாராம், உனக்குள்ள பெருமையின் ஆவி இருக்குது. அந்த பையன் பார்த்தானா, ஐயா என்ன ஏன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கம்பவுண்டர் ஆகு, அப்புறம் அசிஸ்டன்ட் டாக்டர் ஆகணும், அப்புறம்
டாக்டர் ஆகணும், எடுத்தோடனே டாக்டருக்கு போகணும்னு ஆசைப்படுற, உனக்குள்ள பிசாசு இருக்கக்கூடிய பொறுமையின் ஆவி இருக்குது. அந்த ஆவியை இயேசு நாமத்தில் இன்றைக்கு விரட்டுறேன். பாருங்க, ஒரு பையனுக்குள்ள தட்டு தடுமாறி டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த ஆசையா யார் தான் கொடுக்குறா? ஆமா, வேத வசனம் சொல்லுகிறது, விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிற தேவன். உங்களுக்குள்ள நல்ல விருப்பங்களை கொடுக்கிறது தேவன் தான். கெட்ட விருப்பங்கள் சின்னதா இருந்தா கூட அது பிசாசிட்ட இருந்து வர்றது. நல்ல விருப்பங்கள் ரொம்பவும் பெருசா இருந்தா கூட அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமா, யோசேப்பை குறித்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். யோசேப்புக்கு கனவை கொடுக்கிறார். யோசேப்புக்கு கொடுத்தது கனவு அல்ல, தேவன் யோசேப்புக்கு கொடுத்தது கனம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சபையில் வந்து உட்காரும் பொழுது ஒரு பாடல் வரிகள் அவங்கள தொடும், இல்ல ஒரு செய்தி அவங்கள தொடும், தொட்ட உடனே கர்த்தர் எங்க இடத்துல பேசியிருக்கிறார் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி லேசா எடுக்கவே கூடாது. நீங்க எதை வேணாலும் இந்த உலகத்துல லேசா எடுத்துக்குங்க. ஆனா கடவுள் உங்களை நீங்க பாடும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் கடவுளுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வரும் பொழுதும் எது உங்களுடைய இருதயத்தோடு கூட இன்டராக்ட் பண்ணுதோ அதுதான் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேர் வந்து அதை லேசா எடுத்துக்கிறாங்க, லைட்டா எடுத்துக்கிறாங்க. எப்பயும் போல தானே, என்னைக்கும் போல தானே கிடையாது. சில நாட்கள்ல தேவன் ரொம்பவும் டீப்பா பேசுவார். சில நாட்கள்ல உங்களுடைய சில வார்த்தை உங்களுடைய இருதயத்தோடு இடைப்படக்கூடியதாக இருக்கும். தேவன் உங்களிடத்துல பாயிண்டா பேசுவார். ஏன் பேசுறாரு அப்படின்னாக்க அதை கொண்டு தான் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆனா பைபிள் நான் ரட்சிக்கப்பட்டப்ப நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். பைபிள் படிக்கும் பொழுது என்னோட கூட ஒரு வசனம் அடிக்கடி என் கூட பேசிக்கிட்டே இருக்கும். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். இந்த வசனம் அடிக்கடி என் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சேன், எவ்வளோ வசனம் இருக்கு பைபிள்ல, இந்த ஒரு வசனம் மட்டும் ஏன் என்கிட்ட அப்பப்போ வந்து என்னைய வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னாக்க அப்போ தான் நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன், இந்த வசனத்தின் மூலமா தான் என் வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கடவுள் 2 சொப்பனத்தை கொடுத்தாரு. என்னன்னாக்க, ஒன்னு கதிர்கள் விளைந்த தானியத்தை அறுத்து கதிராய் கட்டி வைத்திருந்தாங்களாம். எல்லா கதிர்கட்டும் படுத்திருந்துச்சான் கீழே, யோசேப்புடைய கதிர்கட்டு மட்டும் நின்று கொண்டு இருந்ததாம். அடுத்த ஒரு சொப்பனம் பார்க்கிறான், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் வணங்கி இருக்குதான். யார? யோசேப்பை வணங்கி நிற்கிறது போல பார்க்கிறானா. இது ரெண்டே பார்க்கிறான், இது என்ன மாதிரி கனவா இருக்கும்னு யோசிக்கிறான். அந்த கனவை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் அவனுக்குள்ள வைத்திருக்கிறாரு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, கடவுள் ஏதோ ஒன்று பெருசா எனக்காக பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சார் நான் சொல்றேன், உங்க லைஃப்ல உங்க அம்மா அப்பா, உங்க சொந்தக்காரவங்க, உங்க நண்பர்கள், உங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் பிளான் பண்றேன்னு சொன்னாங்கன்னாக்க அவங்க பிளான் பண்றதை விட தேவன் பிளான் பண்றது பெரிய பிளானா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் பெரிய திட்டத்தோடு கூட தான் உங்களிடத்துல பேசக்கூடியவராக இருக்கிறார். பெரிய தேவன் பெரிய திட்டத்தோடு கூட தன்னுடைய விலை உயர்ந்த வாக்கு தத்தத்தோடு கூட உங்களிடத்துல பேசும் பொழுது நீங்கள் அதை அசால்ட்டா சாதாரணமா எடுத்துடக்கூடாது. அது நீங்க சாதாரணமா எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலும் வேலை செய்யாது. அது எப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எஸ் இது என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பும் பொழுது அந்த நிலைக்கு தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப கழுகுனுடைய தன்மை, முதல் தன்மை என்னங்க? உயர பறக்கும். சார் கீழே கிடையாது, அது உயரமாய் பறக்கக்கூடிய விதத்துல தான் தேவன் அதை படைத்திருக்கிறார். அதற்குள்ள அப்படிப்பட்ட ஆற்றலை வைத்திருக்கிறார். அப்போ மனிதனாகி எனக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னாக்க, நீ கீழா இராமல் மேலா இருப்ப. முதல்ல மைண்ட்ல வந்து செட் பண்ணணும். என்ன செட் பண்ணணும்னாக்க, நான் கீழே இருக்கும்படி தேவன் என்னை படைக்கல. என்னை தேவன் எதுக்கு படைச்சிருக்கிறாரு? நான் மேல இருக்கும்படி படைச்சு. நீங்க கீழே இருக்கலாம், நீங்க ஒரு இடத்துல கீழே இருக்கலாம், வீட்டுல கீழே இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல கீழே இருக்கலாம், சமுதாயத்துல கீழே இருக்கலாம். கீழே இருக்கிறதுனால அதுதான் உங்க நிலை நினைச்சிடக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் கீழே இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே மேலான காரியங்களை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கணும். நான் கீழே இருக்கிறேன், இதுதான் கடவுளுடைய சித்தம், இதுதான் கடவுள் இருப்போம் போல, எனக்கு கடவுள் இப்படிதான் வச்சிருக்கிறாரு அப்படின்ற மைண்ட் செட் வரக்கூடாது. பைபிள் எடுத்து படிச்சீங்களா? படிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களோட பேசுகிறதா, நீ கீழாயிராமல் மேலா இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்ப படிக்கணும், ஆண்டவரே நான் கீழே இருக்காம நான் மேல இருக்கணும்னு நீங்க விரும்பி எழுதி கொடுத்திருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி மேலான காரியங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு போய் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. The new heart will give the new start அப்படின்னுவாங்க. எப்போ உங்களுடைய இருதயம் புதிதாகிறதோ அப்பதான் ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள தேவன் உங்களை கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் இருதயம் வந்து புதுசாகணும்.
ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து பாட்டு பாடி துதிச்சு ஆராதிச்சு காணிக்கை கொடுத்து தொடர்ந்து கோயிலுக்கு வந்தோம். உங்க இருதயம் புதுசா மாறணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில எதுவுமே புதுசா நடக்காது. இருதயத்தில் எப்போ புதுசா யோசிக்கிறீங்களோ அப்பதான் அது வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்ப ஆளுந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இங்க இருக்கிற நீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க கீழே இருக்கிறது கடவுளுக்கு சித்தமே கிடையாது. நீங்க எல்லா நேரத்திலும் மேல இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, கடவுள் மேல இருக்கணும்னு விரும்பிட்டாரு, நானும் அதை விரும்புறேன். ஆனா என் நிலைமை கீழே தான் இருக்கு. என் நிலைமை எப்ப மேல மாறும்? எப்ப மேல மாறும் அப்படின்னாக்க, அவர் விரும்பிட்டாரு, நானும் விரும்பிட்டேன். வாக்குத்தத்தமும் அதை தான் சொல்லுது. அப்ப அவர் விருப்பம், என்னுடைய விருப்பம், இந்த வாக்குத்தத்தம், இது மூன்றும் இணையும் பொழுது என்ன நடக்குதுனாக்க, தேவன் கால சக்கலத்தை சுரட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்காக தேவன் காரியங்களை நகர்த்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்ப உங்களுடைய பிளேஸை மாத்துவாரு, உங்களுடைய பொசிஷனை மாத்துவாரு, உங்களுக்கு அனுகூலமான ஆட்களை கொண்டு வருவாரு, உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை தேவன் நேர்படுத்துவாரு. எல்லா காரியங்களையும் அழகா செட் பண்ணி நீங்கள் விசுவாசித்த உடனே தேவன் அந்த காரியங்களை உங்களுக்காய் செய்து உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். ஆதியாகமம் 1:21. தேவன் போதும் தம்பி, 21 தானே வச்சிங்க. இப்போ மைக்கில் வாசிக்கணும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, மைக்கில் வாசிக்கட்டும். 21 வாசிங்க. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். பாருங்க, ஜாதி ஜாதியான. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? என்னதுங்க? ஜாதியான. நம்ம ஜாதின்னு சொன்னோன்னே நமக்குள்ள ஒரு யோசனை வந்துடும். ஜாதி அப்படின்னாக்க கீழ் ஜாதி, மேல் ஜாதி, உயர்ந்த ஜாதி, லோ கேஸ்ட், அப்பர் கேஸ்ட், மிடில் கேஸ்ட், அப்பர் மிடில் காஸ்ட், லோயர் மிடில் காஸ்ட், அவ்வளோ ஜாதிகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. ஆனால் தேவன் இதை ஜாதி ஜாதியான்னு சொல்லும் பொழுது கைண்ட்ன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. விதவிதமாக, ஜாதி ஜாதியாக விதவிதமாக, கைண்டா தேவன் பறவைகளை சிருஷ்டித்தாராம். அப்போ கடவுள் ஒவ்வொரு பறவைகளை சிருஷ்டிக்கும் பொழுதும் அதற்குரிய நேச்சரை வச்சுதான் இந்த உலகத்துல படைக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பறவைகளையும் ஒவ்வொரு கைண்டா படைத்த தேவன் மனிதனை படைக்கும் பொழுது என்ன செஞ்சாரு பாருங்க. 1:28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இந்த கடவுள் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் பண்றாரு பாருங்க, அவனை எப்படி கமாண்ட் பண்றாரு பாருங்க, அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆற்றலை வைக்கிறான்னு பாருங்க. ஒரு பறவைகளுக்குள்ள ஒரு ஆற்றலை வைக்கிற தேவன், அந்த பறவை இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் உயிர் வாழணும், இத்தனை வருஷம் தான் இருக்கணும், இவ்வளவு தூரம் தான் பறக்கணும், அது இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு பறவைகளுக்குள்ள தன்மையை தீர்மானித்த தேவன் மனிதனை இந்த உலகத்தில் படைத்து மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவன் பழுகணுமா, பெருகணுமா, பூமியை நிரப்பணுமா, கீழ்ப்படுத்தணுமா, ஐந்தாவது ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் வருதோ அங்கெல்லாம் தேவன் அபிஷேகத்தோடு கூட தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னாக்க வசனத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆனா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் எப்படி ஆசீர்வதிப்பார்னாக்க, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தோடு கூட அதை நிறைவேற்றக்கூடிய அபிஷேகத்தையும் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கோயில் உட்கார்ந்தீங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை தொடும், உங்களுடைய மனதை தொடும், உங்களுடைய உள்ளத்தை தொடும். இது கடவுள் உங்க கூட பேசுறது போல உணர்வீங்க. அப்படி நீங்க எப்போ உணர்றீங்களோ அந்த உணரும் நேரத்திலேயே கடவுள் என்ன செய்கிறார்னாக்க அதை நிறைவேற்றக்கூடிய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, இந்த இடம் உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிற இடம்.
ஏன் ஆலயத்திற்கு வரணும் அப்படின்னாக்க, ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தேவ பிள்ளைகள் கூடி பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, தேவன் ஊழியரை கொண்டு பேசும் பொழுது எதை பேசுகிறாரோ அது வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளோடு கூட தேவன் அவருடைய அபிஷேகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் வொர்ஷிப் பண்ணேன், பாட்டு பாடினேன், துதிச்சேன், ஆராய்ச்சேன், ஒர்ஷிப் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க அதை? கடவுள் ஃபீல் பண்ண வைக்கிறார், நம்ம உணர வைக்கிறார். அப்படி உணர்ந்த ஒரு அது உணர்ந்த ஒரு ஆராதனை நமக்குள்ளே எப்படி மாற்றத்தை உண்டாக்குகிறதோ, அப்படியே உணர்வுள்ள கடவுளுடைய வார்த்தை நம்மளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆதியாகமம் 1:28 மனுஷனை கடவுள் படிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னாக்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வதித்தான்ற வார்த்தையை வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, எல்லாவற்றிற்கும் மேலாய் இருப்பாய் என்பதுதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய பொருளா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னாக்க, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா நபர்களை காட்டிலும் நீங்க மேல இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த ஆசீர்வாதம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துறது என்னங்க? சப்டியூ. ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, உனக்கு கீழே நீ சொன்னா கேட்கணும், நீ சொன்னா நடக்கணும், நீ என்ன சொல்றியோ அதுதான் இருக்கணும். அப்படிதான் தேவன் இந்த உலகத்தை டிசைன் பண்ணி இருக்கிறாரு. பாருங்க, எவ்வளவு பெரிய சிங்கம், எவ்வளவு பெரிய கரடி, எவ்வளவு பெரிய யானை, எவ்வளவு மனிதன் பாருங்க 6 அடி தான் இருக்கான். ஆனா அந்த 6 அடி இருக்கிற மனிதன் எல்லா மிருகங்களையும் எல்லா பறவைகளையும் கடலில் இருக்கக்கூடிய மீன்களையும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவனாக, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடியவனாக, எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யக்கூடியவனாக அவனுடைய தோரணையே அப்படி காட்டக்கூடியது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லா நேரத்திலும் மேல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க மனசுல மேல இருக்கணும்ன்ற எண்ணத்தை இன்னைக்கு கடவுள் விதைக்கிறார் உங்களுடைய உள்ளத்துல. நீங்க மேலதான் இருக்கணும். உங்களை விட படிச்சவங்க, உங்களை விட திறமையானவங்க, உங்களை விட அந்தஸ்தில் இருக்கிறவங்க, உங்களை விட செல்வாக்கு இருக்கிறவங்க, உங்களை விட மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு மேல என்னால வர முடியுமா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரவே கூடாது. அவங்க எல்லாம் எந்த விதத்துல உயர்ந்திருந்தாலும் அவர்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இவர்களுக்கு விட நான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே அவர் என்னை உயரத்துல தான் வைப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கீழே போக மாட்டீங்க. நீங்க கீழே போனாலும் தேவன் உங்களை தூக்குவாரு, நீங்க வெளியில போனாலும் தேவன் உங்களை கொண்டு வருவாரு. தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் குமாரர்களில் ஒருத்தனை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி தேவன் அனுப்புறார். யாருன்னு சொல்லல தீர்க்கதரிசி கிட்ட. ஆனா ஈசாயின் வீட்டுக்கு போ, நான் சொல்றேன், ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண அப்படின்ட்டாரு. சாமுவேல் வர்றாரு ஈசாயினுடைய வீட்டுக்கு. அவங்க அப்பா என்ன பண்றாருனாக்க, தாவீதை மாத்திரம் என்னதுங்க, தாவீதை மாத்திரம் துண்டா தூக்கி காலையிலேயே ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அவன் போயிட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர்றாரு, ஈசாயை கூப்பிடுறாரு, உன் பசங்களை வர சொல்லு பண்றாரு. பசங்க எல்லாம் வர்றாங்க. எல்லாருமே ராஜாக்குரிய தோரணையோடு கூட இருக்கிறானுங்க. ஒவ்வொருத்தனா நடந்து போறாங்க. சாமுவேல் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கடவுள் ராஜாவை சரியான இடத்துல தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சவுலை விட பெஸ்டான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இவங்கள தான் யாரோ ஒருத்தர் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறான்ட்டு தைல குப்பியை வச்சுக்கிட்டு என்ன பண்றானாக்க, ஈசாயினுடைய முதல் மகன் போறான், தைல குப்பி எடுத்துட்டு வேகமா போறாரு அபிஷேகம் பண்றதுக்கு. கடவுள் சொல்றாரு, நில்லு, அவசரப்படாத, போய் உட்காரு அப்படின்றாரு. வந்து உட்காந்துட்டான். அடுத்து 2வது ஒருத்தன் போறான், 3வது ஒருத்தன் போறான், 4வது ஒருத்தன் போறான். கடவுள் யாரையுமே அபிஷேகம் பண்ண எந்திரிக்க விட மாட்டாரு. உட்காரு அனத்துறாரு. உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். சாமுவேலுக்கு ஒரு டவுட்டு, என்னைக்குமே கடவுள் தப்பான அட்ரஸ் கொடுத்து அனுப்ப மாட்டாரு, இன்னைக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு போல. ஒரு பயிலையுமே கர்த்தர் ராஜாவை தெரிந்து கொள்ளல. ஈசாயை கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு பசங்க இவ்வளவுதானா? அவன் பாக்குறான், ஐயோ இவர்கிட்ட நம்ம போய் சொன்னோம்னாக்க அதை சபிச்சிட்டு போற தீர்க்கதரிசி வேற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா எல்லாத்துக்கும் கடைசியில் ஒருத்தர் இருக்கிறான், அவனை காலையிலேயே ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டோம். அவன் பாக்குறாரு, சாமுவேல் சொல்றாரு, அவனை தீவிரமாய் அழைப்புன்றாரு. இவங்க எவ்வளவு ஸ்பீடா அவனை வெளியில தள்ளினாங்களோ அதை விட ஸ்பீடா அவனை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி கொண்டு தேவன் சொல்ல வைக்கிறார். அவனை கூட்டிட்டு வர்றாங்க. அவனை பார்த்தா ராஜாவுக்குரிய தோரணையே இல்ல. பார்த்தா அழகான மேனி, சிவந்த மேனி, இளைஞனா இருக்கிறான். அவனை பார்க்கும்போது பச்சை மைதா மாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமுல் பேபி மாதிரி இருக்கிறான். பச்சை மைதா மாவு இருக்கிறான்.
சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்குறாரு, ஆண்டவரே அவன்தான், அவன் அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்குறாரு, இவனை ராஜாவாகவா? 17 வயசு தான் இருக்கும் போல, இவன்லாம் அண்ணனுங்களாம் ராஜாக்குரிய தோரணை 20 30 வயசுல இருக்கிறாங்க. ஆப்போசிட்டா சூஸ் பண்ணீங்களா ஆண்டவரே? இந்த உலகம் யாரை ரிஜெக்ட் பண்ணுதோ அவங்கள தான் தேவன் செலக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. தாவீது வர்றான், அவனுடைய ராஜ அபிஷேக தைலத்தை அவன் தலையில் மேலே ஊற்றும் பொழுது அவன் தலையில் ஊற்றி அப்படியே வடியுது. சொல்கிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மனிதர்கள் சதி செய்து உங்களை வெளியே அனுப்பினாலும் தேவன் விதி செய்து உங்களை உள்ளே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனிதர்கள் சதி செய்து உங்களை வெளியே அனுப்பினாலும் தேவன் விதி செய்து உங்களை உள்ளே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். சோ அதுதான் நான் சொல்றேன், நானு நீங்க மனுஷங்க உங்களை நீங்க மேல வரக்கூடாதுன்னு உங்களை புறக்கணிச்சு தள்ளி வெளியில தூக்கி போட்டாலும் கூட கவலையே படாதீங்க. உங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துல உட்கார வைக்கிறது உங்களுடைய தேவனுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. அது அவனுடைய வேலை சார். நம்புறது என் வேலை, வேலையை செய்யறது அவருடைய வேலை. நான் அவரை நம்புறேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் நம்புறேன். நான் அந்த இடத்திலே இல்லாம இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு என்னை தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஈசா என்ற வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசி, மூப்பர்கள், ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங், ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். கடவுள் பார்க்கிறாரு. எல்லாருடைய கண்ணும் ஈசானுடைய வீட்டில் இருக்குது. ஆனா கடவுளுடைய கண்ணு மட்டும் தாவீதின் மேலேயே இருக்குது. அதான் தாவீது சொல்லுகிறாரு, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவரே, நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவரே, நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஆண்டவரே, நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஆண்டவரே, நான் எனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு என் மேல ஸ்டாம்பு குத்தி என்னை தூக்கி வெளியில அனுப்பிச்சிட்டாங்க ஆண்டவரே. அவங்க உனக்கு எப்ப நீ அன்ஃபிட்னு உனக்கு ஸ்டாம்ப் பண்ணாங்களோ அப்பவே கடவுள் அந்த அன்னுன்ற வார்த்தையை அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். மனுஷன் அன்ஃபிட்னு ஸ்டாம்ப் குத்துறான்ல, கடவுள் உட்காந்து அன்னுன்ற வார்த்தை அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அன்னுன்ற வார்த்தை அடிச்சுட்டு அடுத்து என்ன இருக்கும்? ஃபிட்டு. அன்ஃபிட் இந்த உலகம் யாரும் சொல்லுதோ அந்த அன்ன்ற வார்த்தையை தேவன் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல தேவன் வந்து நிப்பாரா, நின்று சொல்லுவாரா, அவங்க உன்னை அன்ஃபிட்னு சொல்லலாம், நான் உன்னை ஃபிட்டா மாத்துவேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மளை ஃபிட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. உங்களை எந்த இடத்துல ஃபிட் பண்ணணுமோ, உங்களை எந்த இடத்துல ஒட்ட வைக்கணுமோ, உங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ, எந்த இடத்துல உங்களை நிற்க வைக்கணுமோ, எந்த இடத்துல உங்களுக்கு தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அந்த இடத்துல 1000 பேர் எதிர்த்து நின்றாலும் 1000களையும் கடந்து நீங்கள் தனி மனிதனாக தேவனோடு கூட நடக்கும் பொழுது 1000 பேரையும் தாண்டி நீங்கள் தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிற இடத்துல தேவன் உங்களை நிற்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. செய்வார் சார், இவர் செய்வார் சார். என் கம்பெனியில் நான் வேலை பார்க்கும் பொழுது நான் தப்பா வேலை செஞ்சுட்டேன்ட்டு என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சாப்பாட்டு கூட்டி எடுத்து சைக்கிளில் மாட்டிட்டு கேட்டுக்கிட்ட போகிறேன். செக்யூரிட்டிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த பையில உள்ள வர சொல்லிட்டு ஓனர் சொல்கிறாரு. அவர் தான் வெளியில் போடா, அயோக்கிய பையன் நினச்சார், எனக்கு வேலை கிடையாது, வெளியில் போடா அப்படின்னாரு. நானும் பேக் எடுத்துகிட்டு சைக்கிளில் மாட்டிட்டு வெளியில் வந்துட்டேன். போகிற செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஐயா கூப்பிட்றாருப்பா. வேலையை விட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் மரியாதைலாம் அதெல்லாம் எப்பயா கூப்பிட்றாருப்பா, பார்த்துட்டு போப்போன்றாங்க. டக்குன்னு ஸ்டாண்டை போட்டுட்டு உள்ளே போனேன். சொல்லுங்க அப்படின்னு. கை கொடுறா அப்படின்னாரு. சரி கை கொடுத்து வெளியே அனுப்புவாங்க பொழுது கை கொடுத்தேன். 2 விரல் தான் கொடுப்பாரு. சரி ரொம்ப வயசானவர், 2 விரல் மட்டும் கொடுத்தாரு. நானும் ஒரு கை கொடுத்தேன். அவனை வேலை விட்டு அனுப்ப போகிறதில்ல, நீ தப்பாக பண்ண வேலை சரியாயிடுச்சு, அதனால நமக்கு வந்த லாபம் நஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. நீ அந்த வேலையை செஞ்சிருந்தா நஷ்டம் ஆயிருந்திருக்கும், நீ அந்த வேலையை செய்யாதனால நமக்கு நஷ்டம் வராதபடி ஆயிடுச்சு, கை கூறான்னு சொல்லிட்டு ஒரு தடவை வேலை கொடுத்து தப்பாக பண்ணவனை அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவர் கூட இருந்து வேலை செய்யும்படியா தேவன் மாத்தினாரு. ஹல்லேலூயா. வெளியில போனவனை தூக்கி உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு 25 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதே இடத்துல தேவன் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி 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 இன்னைக்கு அந்த கம்பெனியில் ஒரு பெரிய இடத்துல தேவனை உட்கார வைத்திருக்கிறார் என்றால், நான் சொல்லுகிறேன், தாவீதை எப்படி வெளியில போடான்னு சொல்லி மறுபடியும் உள்ள கூப்பிட்டு அபிஷேகித்து ராஜாவாக மாத்தினாரோ அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்ய முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார். ஹல்லேலூயா. சார் நீங்க அந்த வட்டத்திலே இல்லை சார், நீங்க அந்த திட்டத்திலே இல்லை சார், நீங்க அந்த இடத்திலே கிடையாது சார், அந்த ஒரு பிளான்லயே உங்க பேர் இல்லாமல் இருக்கலாம் சார், ஆனாலும் தேவன் உங்களுடைய பேரை வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? செய்வார் சார். இந்த தேவனை தான் நான் அடிக்கடி நான் பிரசங்கிப்பேன்.
தேவனை ரசிக்க தெரிஞ்சவன் தான் தேவனை ருசிக்க முடியுமா? கடவுளை ரசிக்கணும். எப்படிலாம் கடவுளை ரசிக்கிறது? வேதத்துல பாருங்க, வேத மனுஷன் தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிலாம் அவர் வேலை பார்த்திருக்கான்றத பாருங்க. அப்படி நீங்க அதை பார்க்கும் பொழுது ரசிப்பீங்க. எவர்கள் கடவுளை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள தான் கடவுள் ருசிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில ராஜாவை அபிஷேகம் பண்ண கூடாதுன்னு அவனை வெளியில தள்ளினாங்க. ஆனா அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றது தான் தேவனுடைய திட்டம் என்றால் அவருடைய திட்டத்தை முறிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க வாழ்க்கையில அவர் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டாருனாக்க 1000 பேர் அதை எதிர்த்து நின்னாலும், 1000 பேர் முட்டுக்கட்டை போட்டாலும், 1000 பேர் நீங்க அன்பிட்னு சொன்னாலும் அவர் உங்களை ஃபிட்டா மாத்துவாரு. உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைப்பாரு. அதனாலதான் சொல்றேன் நானு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் உங்களை உயரத்தில் உட்கார வைக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இன்றைக்கு படிக்கிற பசங்களா இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துறவங்களா இருக்கட்டும், ஊழியம் செய்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துடுங்க. நீங்க எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த நிலையை உங்க மனசுல பிக்ஸ் பண்ணுங்க. கீழே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. நான் இங்க இருக்கிறேனே, நான் இங்க இருக்கிறேனே, நான் இங்க இருக்கிறேன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்க நீங்க அங்கே தான் இருப்பீங்க. நான் இங்க இருந்தாலும் என்னை தேவன் எங்கு உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே என்னை உட்கார வைப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களை தேவன் தூக்குவார். ஹல்லேலூயா. தாவீதை வெளியில போனான்னு சொல்லி தன்னாங்கல்ல, வெளியில போனா கூட அவன் வீட்டிலிருந்து எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவனுடைய கண்கள்ல கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. வீட்டுல ஒரே பண்டிகை மாதிரி, இவ்வளவு கூட்டம், இவ்வளவு ஜனம், ஏதோ நன்மை, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது வீட்டுல, ஆனா என்ன மட்டும் வெளியில அனுப்புறாங்களேன்னு சொல்லி வேதனையோடு கூட புறப்பட்டு போனான். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் அவன் இருதயம் உடைந்தது, கண்ணீர் வடிந்தது. அதை தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். உள்ளுக்குள்ள களிப்பின் சத்தம் மேற்கொண்டு இருக்கிறது. வெளியிலே ஒரே ஒரு சின்ன பையனுடைய கண்ணீர் துளிகள் தரையில விழுந்து கொண்டே இருந்தது. இந்த 2 காரியங்களையும் தேவன் பார்க்கிறார். உள்ளுக்குள்ள பாடல், ஆராதனை, சத்தம், களிப்பு, சாப்பாடு எல்லாம் போய்கிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரே ஒரு பையனை மாத்திரம் வெளியில அனுப்புறாங்க. அந்த ஒரே ஒரு பையன் வேதனையோடு கூட கடந்து போனாலும் தேவனுடைய கண்கள் அவன் மேல் மாத்திரமே இருந்தது. அவனை மறுபடியுமாக தேவன் கொண்டு வந்து அவனை எந்த ஸ்தானத்துல வைக்கணுமோ அந்த ஸ்தானத்துல வைத்து அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க என்ன இடத்துல இருந்தாலும் கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவர் டிசைன் பண்ணிருக்கிறாரோ அதை கட்டாயமாய் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உங்களை கர்த்தர் உயர்த்துவாரு, உங்களை மேல கொண்டு வருவாரு. அதுக்கு தான் இன்னைக்கு தேவன் வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையை விசுவாசிச்சு சொல்லுங்க, நான் எவ்வளவு கீழே இருந்தாலும் என்னை தேவன் அவ்வளவு மேல உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் எவ்வளவு கீழே இருந்தாலும் என் மேல இருக்கிற ஒரு அபிஷேகம், என் மேல இருக்கிற வாக்கு தத்தம், என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் அவ்வளவு மேல என்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர் பாருங்க. நீங்கள் விலை கொடுத்தும் வாங்க முடியாத விசேஷ தன்மையை உங்களுக்குள் விலையில்லாமல் விதைத்த தேவன். எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? நீங்கள் விலை கொடுத்தும் வாங்க முடியாத விசேஷ தன்மையை உங்களுக்குள் விலையில்லாமல் விதைத்த தேவன். இந்த வேத வசனம் இல்லைன்னா என்னன்னாக்க விதை போல. ஒரு மனுஷன் எவ்வளவு கீழே இருந்தாலும், எவ்வளவு சோர்ந்து இருந்தாலும், எவ்வளவு வாழ்க்கையில உடைக்கப்பட்டு இருந்தாலும், ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் கூட அவனுக்குள்ள ஒரு விசேஷ தன்மை இருக்கு. என்னன்னாக்க கடவுளுடைய வசனத்தை நம்பி விசுவாசிச்சு அதை உள்ளத்துல நம்ப ஆரம்பிச்சுட்டானாக்க அது வளர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அது வளர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு உங்க இருதயத்துல கடவுள் ஒரு வசனத்தை விதைக்கிறார். என்ன வசனத்தை விதைக்கிறார்னாக்க, நீ கீழாய் இராமல் மேலாய் மாத்திரம் இருப்பாய், நீ வாளாய் இராமல் தலையாய் மாத்திரம் இருப்பாய் என்று தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. கழுகு எப்படி உயரத்தில் பறப்பதையே விரும்புகிறதோ அப்படியே கடவுளுடைய பிள்ளைகளாகி நீங்களும் மேலான காரியங்களையே நம்புங்க. வாழ்க்கையில மேலான காரியங்களையே எதிர்பாருங்க. மேலான காரியங்களே உங்களுடைய கண்களை வைங்க. கீழான காரியங்கள் மேல் உங்களுடைய கண்களை வைக்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னாக்க, நம்ம ஒரு ஜாதி, நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஜாதி அப்படின்னாக்க, நம்ம கீழே இருக்கிற ஜாதியே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, இந்த பகுதியில் ஊழியம் செய்ய வரும் பொழுது அநேகர் சொன்னாங்க, அந்த பக்கத்தில் போய் ஊழியம் பண்றீங்களா? அங்கேயா? அங்க கொஞ்சம் கீழ்த்தட்டு மக்கள் இருக்கிற இடமாச்சு, அங்க கீழான மக்கள் இருக்கிற இடமாச்சு. நான் யோசிச்சேன், சுகம் உள்ளவனுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை. யாருக்கு தான் வைத்தியன் தேவை? ஆமா, வியாதிஸ்தனுக்கு தான் வைத்தியம் தேவை. அப்போ அண்ணா நகர்ல போய் சபை வைக்கலாமா? ஒரு ஈக்காக்கா வராது.
நம்ம மட்டும் உட்காந்துட்டு வர வேண்டியதுதான். ஏன்? அவங்களாம் படிச்சவங்க, பெரிய ஆளுங்க, நல்ல ஆளுங்க, சமுதாயத்தை உயர்ந்தவங்க, அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை தேவையே இல்லைன்ற நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனா அவங்களுக்கு தான் கடவுளுடைய வார்த்தை தேவை. ஏன்னா பெருமையின் உச்சத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணுமா, சொல்லணுமானாக்க இப்படிப்பட்ட மக்களை தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களை தேவன் உயர்த்த திட்டமிட்டு இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில நன்மை பண்ணணும், இவருடைய வாழ்வாதாரத்தை மாற்றணும், மனநிலையை முதலாவது மாற்றணும். இவங்க மனநிலையில என்னத்தை சொல்லி வளர்த்துட்டாங்கன்னாக்க பாரு, நம்ம கீழ் ஜாதி, நம்ம கீழ்மட்ட மக்கள், நம்ம ரோட்ல இருக்கிறவங்க, நம்ம அன்றாடம் காட்சி, நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஏதோ ஒன்று சாப்பிட்டு அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டு ஏதோ ஒரு குடிசையில வாழ்ந்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு போறதா நம்ம தலையில எழுதியிருக்கிறாரு கடவுள். இப்படிதான் நம்ம வாழணும், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி முத்திரை போட்ட மாதிரி குத்திட்டாங்க. அந்த சின்ன குழந்தை பிறந்து வளர்ந்து அது வளர்ந்து வாலிபன் ஆகி ஒரு குடும்பஸ்தன் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ள எதை சொல்லி வளர்க்குறாங்கனாக்கா பாரு, நம்ம படிக்காதவங்க, நம்ம பகுத்தறிவு இல்லாதவங்க, நம்ம பலவீனமானவங்க, நம்ம பிற்படுத்தப்பட்டவங்க, நம்ம தாழ்ந்த ஜாதி, நம்ம கிட்ட எதுவும் கிடையாது, நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு உதவித்தொகைகள் தான் நம்ம வாழ்க்கை நடக்கணும், இப்படின்றத சொல்லி 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 வளர்த்து வளர்த்து அந்த குழந்தைக்குள்ள தான் யாருன்றதே மறந்துருச்சு. ஆனா ஆலயத்துல உட்காரும் பொழுதுதான் தெரியும், நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய். ஹல்லேலூயா. நீ வாளாயிராமல் தலையாய் இருப்பாய் என்ற வார்த்தை கேட்ட உடனே அப்பதான் அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்குது, அந்த வாலிபனுக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஓ, என்னால கடவுளை நம்பும் பொழுது ஒரு கண்ணியமான உயர்வான நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறபடினால அப்பதான் அவன் மனசுல மேல இருக்கணும்ன்ற எண்ணத்தையே தேவன் விதைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விளைய செய்யக்கூடிய தன்மையை வைத்திருக்கிறார். விளைய செய்யக்கூடிய தன்மை உள்ள மனிதர்களாகிய உங்களுடைய இருதயத்திலே தேவன் விசேஷ தன்மையை விதைக்கிறார். நீங்கள் விலை கொடுத்தும் வாங்க முடியாத விசேஷ தன்மையை தேவன் விலையில்லாமல் உங்களுக்குள் விதைக்கக்கூடியவராக இருக்கிறார். படிக்காத பசங்க நான் சொல்றேன், படிக்க பாருல சார், நானும் படிச்சு பார்க்குறேன், இந்த 2 வருஷம் 3 வருஷத்தை எப்படியாச்சும் ஓட்டி தள்ளிடலான்னு பார்க்குறேன். நான் சொல்றேன், நிறைய பேர் சொல்லி சொல்லி அப்படியே வளர்த்துட்டாங்க. வரா எப்படியாச்சும் படிச்சு பாஸ் ஆயிரு, ஏதோ ஒன்று காப்பி அடிச்சாச்சு பாஸ் ஆயிடு, ஏதாச்சும் ஒன்று பேப்பரை சேஸ் பண்ணியாச்சு பாஸ் ஆயிடு, ஏதோ ஒன்று செஞ்சாச்சு பாஸ் ஆயிடு. அந்த குழந்தைகிட்ட சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, எப்படியாச்சும் பாஸ் ஆயிரு, எப்படியாச்சும் பாஸ் ஆயிருன்ட்டு. நான் சொல்றேன், அப்படிலாம் பாஸ் ஆகாதடா, படி, கடவுளை விசுவாசி, நீ கீழே இருக்க மாட்ட, மேலதான் இருப்பன்றதை நம்பு. நீ நம்பி விசுவாசித்து படிச்ச அப்படின்னாக்க நீ என்ன படிக்கிறியோ அதை தான் உன் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினா வரும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அந்த குழந்தைக்கு அப்படி சொல்லி வளர்க்கணும். பாரா, ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு அந்த மனநிலை கொண்டு வரக்கூடாது. பாரா, நீ கடவுளுடைய பிள்ளை, நீ எந்த இடத்துல போனாலும் உன்னை கடவுள் மேல கொண்டு வருவாரு, உன்னை உயர்த்துவாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ மேலதான் இருப்ப, எந்த இடத்துக்கு போனாலும் மேல பார்த்துக்கிட்டே இரு. நீ மேல பார்க்க பார்க்க உன்னை கடவுள் மேல உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. கழுகு எப்படி மேகங்களுக்கு மேலாய் பறக்கும் தன்மையோடு இருக்கிறதோ அப்படியே மனிதனே நீ மேலாக இருக்கும்படியே தேவன் விரும்புகிறான். அப்ப அந்த மனநிலை உள்ள வரும் பொழுதுதான் மேலான காரியங்களை சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், வேலைக்கு போறேன், இன்னைக்கு எனக்கு 500 ரூபா சம்பளம் வச்சுங்களேன், அந்த 500 ரூபா சம்பளத்துக்காகவே வேலை பார்த்து முடிச்சுட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டு டெலிவரி பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு எனக்கு வேலை முடிஞ்சுப்பா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை கடவுள் மேல கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. நான் மேல வருவேன், நான் மேல வர்றதை கடவுள் விரும்புகிறாரு, நான் மேல இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுறபடினால அந்த ஆசையை நானும் எனக்குள்ள எடுத்துக்கிறேன். நான் செய்கிற வேலையை மிக சிறப்பா செய்வேன். அந்த வேலையோடு கூட நான் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து நான் மேலான காரியங்களை யோசித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லும் பொழுது உங்களை உயர்த்தக்கூடிய திட்டங்களை தேவன் தீட்டக்கூடியவராக இருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிறேன் சார், நான் செய்தே செஞ்சுக்கிறேன் சார், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு சார், காலைல போறேன், ஏதோ கொடுக்குற வேலையை செய்கிறேன், ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க. இது என்னன்னாக்கா ஒரு ஆர்டினரி லைஃப். ஒரு ஆர்டினரி லைஃப் வாழ்றதுக்கு ஒரு கிறிஸ்டியன் லைஃப் தேவையே கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப் எதுக்கு வாழ்றதுனாக்கா எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வாழ்றதுக்கு தான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு தான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு வருகிறாரு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷத்துக்கிட்ட எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்க தலையை தூக்கி கூட பேச முடியாது. கேட்கிற கேள்விக்கு தலையை குனிஞ்சிட்டு தான் பதில் சொல்லணும். தலை கூட தூக்க முடியாமல் இருந்த நபர்கள். ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்தாங்க, 7 நாளும் வேலை பார்த்தாங்க, 30 நாள் 365 நாளும் வேலை வேலை வேலைன்னு வேலையவே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அடிமைகளாகவே இருந்தவங்க, உயரணுன்ற எண்ணம் கூட வராமல் இருந்த மக்கள். ஒரு மனிதனை கொண்டு தேவன் அவருடைய வாழ்வாதாரத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. மோசே என்ற ஒரு மனிதனை கொண்டு வந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி வனாந்தரத்தில் கொண்டு வந்து அவங்களை நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற நல்ல ஒரு தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து ராஜாக்களை போல வாழ செய்த தேவன் ஒரு கூட்டம் மக்களுக்கு அப்படி செஞ்ச தேவன் உங்க ஒருத்தருக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்க ஒருத்தருக்கு அவர் ரொம்ப சூப்பரா செய்வார்.
ஒரு கூட்ட மக்களுக்கு செய்யறது தான் கொஞ்சம் சிரமம், ஒருத்தனுக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதற்காக உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ கீழே இருக்கிற ஜாதி கிடையாது, நீ கீழே இருக்கிற ஜனமே கிடையாது, நீ மேல இருக்கிற ஜாதி, நீ மேல இருக்கிற ஜனம், நீ உயர்ந்திருக்க வேண்டியவன், நீ உயரே பறக்கக்கூடியவன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் மாறுகிறது என்ற வாக்கு தத்தத்தின்படி தேவன் உங்களை மேலாக இருக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மேல இருக்கணும்னு ஆசை? நாங்க ஒரு வீட்டில் குடியிருந்தோம். குடியிருக்கும் பொழுது மாடியில் கூட்டம் நடத்தணும். கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றேன்னாக்கா, அவங்கள்ட்ட விடாதப்பா, அவங்க கூட்டம் நடத்தினான்னு வச்சுக்கோ, கூட்டம் நடத்துவாங்க, ஜனம் வர ஆரம்பிக்கும், அப்புறம் இந்த பில்டிங் என்ன ரேட்டுன்னு கேட்டு அந்த பில்டிங்கே வாங்கிடுவாங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க, அவங்கள அமுச்சு விட்டுரு அப்படின்னாங்க. அவங்க வந்தாங்க, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், எதுக்குக்கான்னு கேட்டேன். இல்லை, லீஸ் அமௌண்ட்டு பத்தலை, 2.5 லட்சம் கொடுத்துருக்குறோம், பத்தலையா? சரி, இன்னும் 1 லட்சம் கூட கொடுக்குறோம். இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். சரி, இன்னும் தர்றோம். நான் இன்னும் தரோன்னு சொல்றது எதுக்குனாக்க, பணம் இல்லை கையில், இந்த இடத்துல கூட்டம் நடத்துறது கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஏதாச்சும் கடன் வாங்கி கொடுத்துலான்ட்டு. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டானுங்க, அவங்க சொன்னது கரெக்டு தான், 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஆள் வர மாட்டேங்குது, இந்த வீட்டுக்கு 3 லட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் நம்ம ஏற்றிக்கிட்டே போகிறோம், தரேன்னு சொல்கிறாங்களே, இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இந்த பில்டிங்கோட ரேட்டே கொடுத்து வாங்குற அளவுக்கு மாறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வேணா உனக்கு காசு கொடுக்குறேன்பா, காலி பண்ணிருப்பா. அல்லேலூயா. நீ காலி பண்ணா எனக்கு போதும்பா. ஒட்டாரமாக காலி பண்ணி வெளியில் அனுப்பிச்சாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன ஆண்டவர், பயம்டா. அல்லேலூயா. பயம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நீங்க எங்க போனாலும் நீங்க மேல வருவீங்க. பாருங்க, எனக்கு கூட தோணல அந்த வீட்டை வாங்கணும்ட்டு. அந்த அக்காக்கு யாரோ சொல்லியிருக்காங்க உங்க வீட்டை வாங்கிடுவாங்கன்னு. யோசிச்சு பார்த்தேன், அவங்களுக்கு தோணுது கூட உனக்கு தோணல. ஆமாண்டவரே. எனக்கு என்னன்னாக்கா, ஜனங்க வரணும், வார்த்தையை கேட்கணும்ட்டு. பயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு போறாங்க. ஒரு ஊர் வழியை போகணுன்ட்டு ரிக்வஸ்ட் கேட்குறாங்க. நாங்கள் வேகமாக போயிடுறோங்க, இந்த ஊரை கடந்து போயிடுறோம். அந்த ஊரில் இருக்க பார்க்குறாங்க, ஏய் அவங்க விட்டாக்க ஊர் அடிச்சு சாப்பிட்டுருவாங்கப்பா, சுத்திட்டு போன்னு சொல்லு. கடவுள் சொல்றாரு, ரிக்வஸ்ட் பண்ணியா? ஆமாண்டவர். ரிக்வஸ்ட் பண்ணாத, அக்வயர் பண்ணுனாரு. என்னண்டவரை, அவங்க கேட்காதடா, எடுத்துக்கோ அப்படின்னாரு. 42 லட்சம் ஜனம் உள்ள போகும்போது அமைதியாக விட்டுருந்தா ஒத்தடி பாதையில் ஓரமாக போயிருப்பானுங்க. முடியாதுன்னு சொன்னாங்க. பாத்தீங்க, மொத்த தேசத்தை கவர் பண்ணிட்டானுங்க. எங்களுக்கு சொந்தம், நீங்க அடிமையாகுங்கன்னு சொல்லி மொத்த பேரை அடிமையாக்கி அந்த தேசத்தை சொந்தமாக்கிட்டு வாங்கும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க வாழ்க்கையில ரிக்வெஸ்ட் பண்றணும், கீழே இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்திடுங்க. உங்களை தேவன் மேல கொண்டு வர நினைக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. உங்களை பார்த்து மாத்தவங்க யாச்சும் கேட்டானாக்க, நீங்க என்ன ஜாதி? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. அது இல்லைங்க, பிசியா ஓசியா அந்த ஒரு விளக்கமாக வேணாம். நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. அல்லேலூயா. நீங்க யாரு? எல்லாரும் சொல்லுங்க, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நாங்க கீழே இருக்கவே மாட்டோம், நாங்க மேலதான் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லிட்டீங்களே, வாழ்க்கையில தேவன் எப்படி காலச்சக்கரத்தை சுழற்றாருன்னு பாருங்க, என்னென்ன காரியங்களை மாற்றுறாருன்னு பாருங்க, எந்தெந்த இடத்துல மாற்றங்கள், யார் யாரை மாற்றணும், எதை மாற்றணும், என்னென்ன செய்யணும், உங்களுக்காக தேவன் இறங்கி வேலை செய்வார். அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், கழுகு எப்படி உயரமாய் பறக்கிறதோ அப்படி என்னை தேவன் உயரமாய் பறக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மேலதான் இருப்பீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் மேலதான் இருப்பேன், நான் கீழே இருக்கவே மாட்டேன், நான் மேலதான் இருப்பேன். சில பேர் வாடகைக்கு வீடு பார்த்தா கூட மேல் வீடு தான் பார்க்குறாங்க. என்னங்க நடக்கல, பைபிளில் போட்டிருக்கு, நீ கீழாயிராமல் மேலாய் மாத்திரம் இருப்பாய். நல்ல ஒரு மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட்டு தான் வரணும். எங்க ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, சும்மா 4 ஜாமானை போட்டுட்டு உட்காந்தா கூட போதுங்க. மாடி வீடா பாருங்க. ஏன் தெரியுங்களா? மைண்ட் செட்டு அப்படிதான் வரணும். நான் கீழாயிராமல் மேலா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. சைக்கிள் பார்த்தீங்கன்னா தவுலோண்டு தான் இருக்கும். அந்த சைக்கிளில் ஹேண்ட்பார் இவ்வளோ பெருசுக்கு உயர்த்திருப்பேன், சீட்டு இவ்வளோ பெருசுக்கு உயர்த்திருப்பேன். சைக்கிளை ஓட்ட முடியும், ஆனால் நிறுத்த முடியாது, குதிச்சு தான் இறங்கணும். யோசித்தேன் எப்படா பண்ணுறதுன்ட்டு. அப்போ ஒரு ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணேன். அவ்வளோ பெரிய சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கீழே காலை தன்னாக்க ஸ்டாண்டு மட்டும் வரும், சைக்கிள் அப்படியே 1 நிமிஷம் நிற்கும், அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஓட்டிடலாம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறவனை பார்க்குறான், திரும்பி பார்க்குறான், நான் பக்கத்தில் போகிறேன், எட்டி பார்க்குறான், ஏன்டா இவன் நம்ம உசரத்துக்கு போயிட்டு இருக்கிறானே. என்னன்னாக்க, நான் கீழாயிராமல்
மேலாய் மாத்திரம் இருப்பேன். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுல மேல இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க துவங்கிட்டாருன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க அம்மா, நீங்க மேல தானே இருக்கீங்க, மாடியில தானே இருக்கீங்க, பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இன்னும் உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் எல்லாம் தேவன் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளை வந்து கேட்ட ஜனம், ஜாதி, அவர்கள் ஏழை ஜாதியோ கீழ் ஜாதியோ அல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி, அவர்கள் மேலாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, அவருடைய வாழ்க்கையில உயர்கிற ஜாதி, எழும்புகிற ஜாதி, மேலே வருகிற ஜாதி, சாதிக்கிற ஜாதி, வாழ்க்கையில உயர்ந்து காட்டுகிற ஜாதியாக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கழுகு எப்படி உயரமாய் பறந்து தன்னுடைய தன்மை என்ன என்று காட்டுகிறதோ அப்படியே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா இடத்திலும் சக்சஸ்ஃபுல்லா இருந்து, எல்லாவற்றிலும் மேல இருந்து, படிக்கிற படிப்புல, செய்கிற வேலையில, செய்கிற கர்த்தாவே வியாபாரத்துல, செய்கிற ஊழியத்துல, குடும்ப வாழ்க்கையில நாங்கள் எல்லாவற்றிலும் மேலாக இருப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம், அவரை உயர்த்துவீராக. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.